இங்கிலாந்து நாட்டில் இருக்க டவர் ஆஃப் லண்டனுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற காவலாளிங்க ஒரு பயங்கரமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவாங்க. நள்ளிரவு நேரத்துல ஒரு பெண் உருவம் வெள்ளையுடை அணிஞ்சிட்டு தன்னோட வெட்டப்பட்ட தலைய கையில பிடிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் உலா வருதுன்னு. அந்த உருவம் யாரு தெரியுமா? வரலாறு சிலரை போற்றும், சிலரை துரோகிகளா தூற்றும். ஆனா அன்னே போலின் இவங்களோட கதையே வேற. இவங்கள வரலாறு ஒரு சூனியக்காரின்னு சொல்லுது. ஒரு காலத்துல உலகையே தலகால கட்டி போட்ட ராணி கடைசியில அநியாயமா கொல்லப்பட்டது ஏன்? இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய இருட்டு அறைகள்ல அவங்களோட ஆன்மா அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கு. இது வெறும் கதையா இல்ல நிஜமா? இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது ரத்தம் தெரிக்கும் ஒரு வரலாறு. அன்னே போலின் ஒன்னும் பிறக்கும் போதே ராணி இல்லை. அவங்க ஒரு சாதாரண பிரபுவோட பொண்ணு தான். ஆனா அவங்க கிட்ட ஒரு தனி வசீகரம் இருந்துச்சு. அப்போதைய அரசன் 8ஆம் ஹென்றி ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். ஆனா அன்னே மேல இருக்கக்கூடிய மோகத்தால அவரோட முதல் மனைவிய விவாகரத்து செய்யக்கூடிய அளவுக்கு போயிட்டாரு. அந்த காலத்து கத்தோலிக்க மத சட்டங்கள் விவாகரத்தை எதிர்த்துச்சு. அன்னேவுக்காக அந்த சட்ட திட்டங்களே எதிர்த்தாரு. ஊரே எதிர்த்தாலும் பரவாயில்லன்னு அன்னேவை ராணி ஆக்குனாரு. அதுதான் இந்த சாபத்தோட முதல் ஆரம்ப புள்ளியே. அன்னேயோட கதையில மிக முக்கியமான நபர் முதலாம் மேரி. இவங்கள பிளடி மேரின்னு உலகம் சொல்லுது. பிளடி மேரி பத்தின ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. மேல கார்டுல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மேரி அரசன் 8ஆம் ஹென்ரியோட முதல் மனைவிக்கு பிறந்த பொண்ணு. அன்னே ராணியா வந்ததுக்கு அப்புறமா மேரிய ஒரு இளவரசி அப்படிங்கிற இடத்துல இருந்து நீக்கி ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தினாங்க. சொல்லப்போனா அன்னையோட பொண்ணு எலிசபெத்துக்கு மேரி தான் வேலை செய்யணும்னு கட்டளையிட்டாங்க. இதனால மேரிக்கு அன்னை மேல பயங்கரமான கோபம். மேரி தான் அறையில அழுதுகிட்டே கடவுளை வேணாங்களாம், இந்த சூனியக்காரியோட ரத்தம் மண்ணுல சிந்தனும்னு. அன்னை கொல்லப்பட்டப்போ மேரி அதை ரகசியமா கொண்டாடினாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு. அதுக்கப்புறமா மேரி ராணியானப்போ பல பேரை ரத்த ஆறு ஓட ஓட கொன்னதுக்கு காரணமே சின்ன வயசுல அன்னை அவங்களுக்கு பண்ண கொடுமைதான் சொல்றாங்க. சரி, இப்போ அன்னை மேல சூனியக்காரிங்கிற முத்திரை குத்தப்பட்டது ஏன்னு பார்க்கலாம். ராணியான சில வருஷங்கள்லயே ஹென்ரிக்கு அன்னை மேல இருந்த ஆசை குறைய ஆரம்பிச்சது. காரணம், அவருக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுங்கிறதுனால. ஆனா அன்னைவுக்கு பிறந்தது ஒரு பெண் குழந்தை. இதனாலேயே ஹென்றி அவங்கள ஓரங்கட்ட பல பொய் குற்றச்சாட்டுகளை கிளப்பி விட்டாரு. அதுல முதலாவது அவரோட 6வது விரல். அன்னைவுக்கு அவரோட வலது கையில ஒரு சின்ன 6வது விரல் இருந்ததா சொல்றாங்க. அது அந்த காலத்துல பிசாசோட அடையாளம்னு நம்பினாங்க, தி டெவில்ஸ் மார்க். இரண்டாவதா பேய் குழந்தை. அன்னைவுக்கு ஆண் வாரிசு பிறக்காம போனப்ப அவங்க ஒரு பேய் குழந்தையை பெத்தெடுத்தாங்க அப்படிங்கிற வதந்தியை பரப்பி விட்டாங்க. மூணாவதா வசிய மருந்து. ஒரு மன்னன் தான் மனைவியை விவாகரத்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்ணை பைத்தியமா நேசிச்சிருக்கான்னா அந்த பொண்ணு ஏதோ வசிய மருந்து கொடுத்துதான் மன்னனை மயக்கிருப்பா அப்படின்னு மக்களை நம்ப வச்சாங்க. கடைசியா தான் சொந்த சகோதரன் கூடவே தப்பான உறவு வச்சிருந்ததா பொய் கேஸ் போட்டாங்க. இது எல்லாமே ஜோடிக்கப்பட்ட பொய்கள். இந்த பொய்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. மே 19, 1536 அன்னே போலின் மேடைக்கு கொண்டு வரப்பட்டாங்க. இவங்க ஒரு ராணிங்கிறதுனால வழக்கமான கோடாரியால தலையை வெட்டாம ஒரு பிரெஞ்சு வாழ்வீரன் இவங்க தலையை வெட்டுறதுக்காக வரவழைக்கப்பட்டான். ஒரே வெட்டு, தலை துண்டாகி கீழே உருண்டுச்சு. அங்க இருந்தவங்க சொன்ன ஒரு திகில் சம்பவம் என்னன்னா, தலை வெட்டப்பட்டு தரையில விழுந்த பிறகும் அன்னையோட கண்கள் சில நொடிகள் அசைஞ்சிருக்கு. அவங்களோட உதடுகள் ஏதோ ஒரு சாபத்தை முணுமுணுதா சொல்றாங்க. அந்த சாபம் என்னன்னா, என்னை அநியாயமா கொல்ற யாருமே வாரிசு இல்லாம போவீங்க அப்படின்னு. ஆச்சரியம் என்னன்னா, அதுக்கப்புறமா வந்த மேரிக்கும் எலிசபெத்துக்கும் குழந்தைங்களே இல்லை. அவங்களோட வம்சம் அதோடி முடிஞ்சு போச்சு. இப்போ அன்னை இறந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய மர்மங்களை பத்தி பார்க்கலாம். அன்னை இறந்து சில நாட்கள்லேயே அந்த லண்டன் டவரை சுற்றி பல மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. 1864 ஒரு சிப்பாய் நள்ளிரவு நேரத்தில் ஒரு வெள்ளை உருவத்தை பார்த்துருக்காரு. துப்பாக்கியில் இருந்த கத்தியால் அந்த உருவத்தை குத்த போனப்போ அந்த உருவம் மறைஞ்சு போயிருக்கு. இதை பார்த்து அந்த சிப்பாய் மயங்கி அங்கேயே விழுந்திருக்காரு. ரெண்டாவதா, அன்னையை அடைச்சி வச்சிருந்த ஜன்னல் வழியா இன்னைக்கு ஒரு உருவம் வெளியே வேடிக்கை பார்க்கறதா சொல்றாங்க. இது அங்க இருக்க காவலாளிங்க பல தடவை பார்த்ததா சொல்றாங்க. ஏன், ஒரு சில டைமு அங்கே வர டூரிஸ்ட் கூட இதை பார்த்ததா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வருஷமும் மே 19 இரவு ஒரு தலையில்லாத பெண் 4 தலையில்லாத குதிரைகள் பூட்டிய வண்டியில் அந்த ஊரை சுற்றி வள வர்றதா சொல்கிறாங்க.
அதை அந்த ஊர் மக்கள் இன்னைக்கும் பார்க்கறதா சொல்றாங்க. அன்னையோட உடல் புதைக்கப்பட்ட தேவாலயத்துல இரவு நேரங்கள்ல ஒரு பெண்ணோட அழுக சத்தம் பயங்கரமா கேட்கறதா சொல்றாங்க. குறிப்பா அவர் கொல்லப்பட்ட மே மாதம் முழுவதும் அங்க போகிறதுக்கு காவலாளிங்களே பயப்படுறதா சொல்றாங்க. அந்த சத்தம் காத்துல வரக்கூடிய ஓசை மாதிரி இல்லாம ஒரு பெண்ணோட மிக தெளிவான கதறல் சத்தம்னு சொல்றாங்க. கடைசியா அன்னை போலின் கொல்லப்பட்ட அந்த இடத்துல சில நேரத்துல இரத்தக்கரைகள் தானாவே வரதா சொல்லியிருக்காங்க. எத்தனை முறை தொடச்சாலும் அந்த இரத்தக்கரைகள் அதை விட்டு போகாதான். மீண்டும் மீண்டும் அந்த சிவப்பு நிறம் அந்த இடத்த சுற்றி படுறத அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னன்னா, அன்னை சிந்திய ரத்தம் இந்த மண்ணில் நீதியை கேட்டு துடிச்சிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இன்றைக்கும் லண்டன் டவரில் வேலை செய்கிறவங்க நள்ளிரவில் தனியாக போக பயப்படுறாங்க. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தங்க ரொம்ப அநியாயமாக கொல்லப்பட்டா அவங்களோட ஆழமான உணர்வுகள் அந்த இடத்துலையே எனர்ஜியாக தங்கிடும்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்படி ஆவியாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னை போலினுக்கு நடந்தது அநீதியா, இல்ல அவங்க நிஜமாவே ஒரு சூனியக்காரியா, அவங்க ஆவியா வந்து பழி வாங்குறாங்களா? இது எல்லாத்தையுமே உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேற என்ன டாபிக் பேசலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு ஹாரர் டாபிக்ல உங்களை பார்க்கும் வரை பாய்.